அருண் சிஜே எலிமினேஷனுக்கு குறிப்பிட்ட ஒரு பர்சன் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சேனல் பாரபட்சம் பார்க்குதுன்னு சொல்றாங்க. என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சரிகமபா சீசன் 5ல பாத்தீங்கன்னா நிறைய டஃப்பான கண்டஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வார வாரம் தன்னுடைய திறமைய வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட சிலர் ஒரு வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்னொரு வாரம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரிகமபாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் சொதப்பும் போது அவங்களுடைய குறைகளை சரியா சுட்டி காட்டுவாங்க அப்படின்ற ஒரு பெயர் இப்ப வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி தரங்கினி ஏற்கனவே எலிமினேட் ஆகி போனாங்க. அந்த சமயத்திலயா இருக்கட்டும் எல்லாருமே சொன்ன ஒரே பெயர் இனியாவை ஏன் நீங்க எலிமினேட் பண்ணல. அதே மாதிரி செந்தமிழனுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காதப்பையும் இனியாவுக்கு நீங்க ஏன் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அதேதான் இப்போ அருண் சிஜே விஷயத்திலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அருண் சிஜேயை பொறுத்த வரைக்கும் நிறைய வாரங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இப்போ முடிய போற கட்டத்துல தான் வந்துட்டு அவரு கொஞ்சமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இனியா அப்படி கிடையவே கிடையாதுல்ல. ஒரு வாரம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, இன்னொரு வாரம் ஒழுங்காவே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களான்னு ஒரு குழப்பமும் இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா ஜட்ஜஸ் எப்பயுமே ப்ராப்பரா எல்லா விஷயங்களையும் நெளிவு சுழிவோட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியும் சொல்லலாம். இன்னொரு பக்கம் யோசிச்சா சேனல் ஒரு வேளை இனியாவை காப்பாத்துதா தரங்கினி விஷயத்துல, செந்தமிழின் விஷயத்துல, இப்ப அருண் சிஜே விஷயத்துல எல்லாத்துக்குமே வந்துட்டு இனியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்ற கேள்வி வருது. ஏன்னா 2 முறை கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் இனியா வாங்கிட்ட போது கண்டிப்பா அவங்கள வந்து எலிமினேட் பண்ண முடியாது. சோ இப்ப வேற யாரையாவது பண்ணணும் அப்படின்னும் பொழுது பார்ஷியாலிட்டி பார்த்து இப்ப அருண் சிஜேவை எலிமினேட் பண்ணதா ரசிகர்கள்லாம் சந்தேகப்படுறாங்க. இந்த டாக் அதிகமாவே தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையிலே இனியாவுக்கு சேனல் பாரபட்சம் பாக்குற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இனியாவுடைய திறமைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அருண் சிஜே எலிமினேட் ஆனது சரியா? அதே மாதிரி அவருக்கு பதிலா ஒருவேளை சரிகமபால யாரை எலிமினேட் பண்ணிருக்கலாம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த நபருடைய பேரை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.